வணக்கம் நண்பர்களே. பூரிக்கு ஏற்ற வித்தியாசமான சுவையில் இருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி குருமாவை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி அளவில் பூரி குருமா செஞ்சோம் அப்படின்னா அந்த குருமா 6 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நல்லா பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயமாக இருந்தால் 6 எடுத்துக்கலாம், அல்லது மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயமாக இருந்தால் 10 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் 4 துண்டுகளாக அரிஞ்சு அதுக்கப்புறம் சன்னமாக நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே பச்சை மிளகாய் 4 அல்லது வரமிளகாய் காரமாக இருந்தால் அதில் 4, 2ல் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் தண்ணியில் போட்டுட்டு நீளமாக அரிஞ்சு எடுத்து வெங்காயத்தோட ஒன்றா போட்டு வச்சுக்கணும். அடுத்தது மீடியம் சைஸில் இருக்கிற 8 தக்காளி பழங்கள் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் 2 துண்டுகளாக அரிஞ்சு அந்த தக்காளி பழமெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 மீடியம் சைஸ் பூண்டு பற்கள் 2யும் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கிட்டு அதை அம்மி அல்லது குட்டி செக்குக்கல்லில் நுணுக்கி வச்சுக்கணும். அதாவது சும்மா இடித்து மட்டும் எடுத்து வச்சுக்கணும், மிக்சியில் நைஸாக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூளாக நுணுக்கிட்டு நுணுக்குன தூளாக இருக்கிற பொட்டுக்கடலை மாவில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை எடுத்துக்கிட்டு அதை சின்ன துண்டுகளாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு அலசி கழுவி எடுத்து அதையும் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 10 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அது 2 செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய், அது கூட 2 குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை 3யும் போட்டுக்கிட்டு பொறுமையாக நல்லா வணக்கணும். அடுப்பை வேகமாக வச்சு வெங்காயத்தை வணக்கக்கூடாது, ஏன்னா வெங்காயத்தில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கலர் மாறாமல் இருக்கிற அளவுக்கு அடுப்பை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு அந்த வெங்காயத்தை பொறுமையாக வணக்கணும். வெங்காயம் 3/4 பதத்துக்கு வணங்கி வந்த பிறகு அந்த இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து போட்டு அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் பொறுமையாக வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளி பழங்களை எடுத்து போட்டுக்கிட்டு அது கூட அந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கிட்டு தக்காளி பழங்களை தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை எடுத்து ஊற்றி அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்தி ஊற்றி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா தட்டை எடுத்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு குருமா கெட்டியாக வந்த பிறகு அதில் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த குருமாவை இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். பூரிக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் பெரிய வெங்காயம் தக்காளி குருமா வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த பெரிய வெங்காய தக்காளி குருமா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குருமாவை காலையில் வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வரைக்குமே நல்லாயிருக்கும், கெடவே கெடாது. சூடு பண்ணினாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்கலினாலும் நல்லாயிருக்கும். வித்தியாசமான சுவையில் இருக்கிற இந்த பெரிய வெங்காயம் தக்காளி பூரி குருமாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.